கொடைக்கானலில் அனுமதியற்ற மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வரும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. காட்டேஜ்கள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிபி இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிபி, இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன் அனுமதியற்ற மற்றும் உரிமை இல்லாத தங்கும் விடுதிகள், காட்டேஜ்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர், நகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அனுமதியின்றி இயங்கும் காட்டேஜ்களை கணக்கீடு செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த வாரத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதியற்ற காட்டேஜ்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் செயல்பட்டால் புகார் தெரிவிக்க மற்றும் வீடியோக்கள், புகைப்படங்கள் அனுப்ப தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து அனுமதியற்ற தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இன்று காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், நகராட்சி துறையினர், சுற்றுலாத்துறையினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் முதற்கட்டமாக அண்ணா ராமசாமி நகர், சின்னப்பள்ளம் உள்ளிட்ட பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்தால் அனுமதியின்றி இயங்கும் காட்டேஜ்கள் சீல் வைக்கப்படும் எனவும் அரசு அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டது. மேலும் மலைப்பகுதிகளில் இயங்கும் விடுதிகள் மற்றும் காட்டேஜ்கள் உரிய அனுமதி பெற்று நடத்த வேண்டும் என அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அனுமதி இல்லாமல் மலைப்பகுதியில் இயங்கும் தங்கும் விடுதிகள், காட்டேஜ் உரிமையாளர்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிபி.